ஜெயங்கொண்டத்தில் குழந்தை பெற்றெடுத்த பெண் உயிரிழந்ததால் அரசு மருத்துவமனை முன்பு உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காட்டுமன்னார் கோயில் அருகே கொண்டாயிருப்பு பகுதியைச் சேர்ந்த சங்கீதா என்பவருக்கு 27ஆம் தேதி ஜெயங்கொண்டம் அரசு பொது மருத்துவமனையில் குழந்தை பிறந்துள்ளது. பின்னர் கர்ப்பப்பை ஆபரேஷன் செய்த நிலையில் இரத்தப்போக்கு காரணமாக மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மருத்துவரின் தவறான சிகிச்சையால் தான் சங்கீதா உயிரிழந்ததாக குற்றம் சாட்டிய உறவினர்கள் ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். மருத்துவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து கலைந்து சென்றனர். சின்ன ஐடியா, சின்ன இடம் இருந்தாலே போதும், பெருசா சம்பாதிக்கலாம். இங்க ஒருத்தர் லாண்டரி பிசினஸ் பண்ணி மாசம் பலாயிரம் ரூபாய் லாபம் பாக்குறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நல்லா அனுப்பிச்சி விட்ட பொண்ணு இதுமாரி பணமாக்கி கொடுத்துறேன். இந்த பணத்தை அங்கே வச்சுக்கிட்டு 2 நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பதில் எங்களுக்கு தெரியணும், ஏன் அது மாதிரி செஞ்சாங்க. கிட்னி போயிடுச்சுங்கிறாங்க. அதான் அந்த டாக்டர் வந்து என்னென்னு பார்த்து இது போல் அரசு பண்ணு, எங்களுக்கு நடந்தது யாருக்கும் நடக்கக்கூடாது. இனிமேட்டு இருக்கிற மக்களுங்க அது மாதிரி ஏமாறக்கூடாது. அதுக்குள்ள வழி என்னவோ கவர்மெண்ட்டை பார்த்து எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். பசங்க 2-3 வயசு ஒரு பையன் இருக்கிறான். அந்த பிறந்த குழந்தை வந்து தாய் முகத்தை பார்க்கவே இல்லை. அதுக்கு தாய்ப்பாலும் கிடையாது.